டாக்டர், ஒருத்தர் சீரியஸா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. டாக்டர், எனக்கு சொரியாசிஸ் இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியல. நான் பல டாக்டர்கிட்ட போயும் தீர்வே கண்டுபிடிக்க முடியல. உங்களால இதை பத்தி ஏதாவது பேச முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு டாக்டர். பாவம், இந்த நண்பர் சொல்ற மாதிரி சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க பல பேருடைய வருத்தம் இதுதான். சொரியாசிஸை ஏன் கியூர் பண்ணவே முடியல, அதை ஏன் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுது அப்படின்னு. அது ஏன்னா சொரியாசிஸ்ங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது, ஒரு டிசார்டர். ஸ்கின் சில இடங்கள்ல வேகமா வளருது. அந்த வேகமா வளர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் தவிர்க்க முடியாதா இருக்கு, அந்த காரணங்கள் குணப்படுத்த முடியாதா இருக்கு. அதனாலதான் சொரியாசிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணதான் முடியும். எப்படி பிபி, சுகர் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே ஒழிய குணப்படுத்த முடியாது இல்லையா? அதே போலதான் சொரியாசிஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ மாடர்ன் மெடிசின்ல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ரொம்ப பிரமாதமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, வருத்தப்படவே வேண்டாம்.